ஹலோ வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். யூனிட் 2 சாப்டரில் எக்ஸசைஸ் 15 பார்க்கலாம். எக்ஸசைஸ் 15. How will the following appear in the final accounts of வேதாரண்யம் ஸ்போர்ட்ஸ் கிளப் அப்படிங்கிறாங்க. ஓகே, மொத்தம் 4 ஐட்டம்ஸ் இருக்குது. ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க, பேட் அண்ட் பால். ஓகே, அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சேல் இருக்குது, தென் க்ளோசிங் ஸ்டாக். சரி, இப்போ இதில் மொத்தம் எங்கெல்லாம் வரும் முதல்ல பார்த்துக்கலாம். முதல்ல அதுக்கு 2 அக்கௌண்ட் போட்டுவாங்க. ஃபஸ்ட்டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் போடுங்க. ஓகே, அடுத்தது பேலன்ஸ் ஷீட். சரி, இதில் முதல்ல நம்பர்ஸ் கொடுக்க முன்னாடி என்னெல்லாம் வரும்னு சொல்லிடுறேன். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் பால் வேணும், அதாவது மெட்டீரியல்ஸ், அதாவது எனி ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் கன்சியூம்டு வரும். கன்சியூம் ஏன்னா கன்சியூம்டு இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பென்சஸ் அது வரும். ஓகேயா, நம்ம கிரெடிட் சைடில் இது டெபிட் சைடில். கிரெடிட் சைடில் என்ன வரும்? எனி பை சேல் ஆஃப் ஓல்டு ஸ்டாக் ஆர் டேமேஜ் ஆர் க்ளோசிங், சாரி, அதாவது ஓல்டு ஸ்டாக் ஆர் டேமேஜ் ஸ்டாக் அந்த மாதிரி இருக்குல்ல, யூஸ்ட் ஆர் ஓல்டு, அது சேலிங்க வரும். ஓகேயா, இது 2. ஓகே, அப்புறம் பேலன்ஸ் ஷீட்டில் என்ன வரும்? க்ளோசிங் ஸ்டாக் வரும் ஆஃப் மெட்டீரியல்ஸ். இதுதான் கான்செப்ட். திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் கன்சியூம்டு வரும் டெபிட் சைடில். கிரெடிட் சைடில் சேல் ஆஃப் யூஸ்ட் ஆர் ஓல்டு ஸ்டாக், ஓல்டு ஐட்டம்ஸ். ஓகே, பேலன்ஸ் ஷீட்டில் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஐட்டம்ஸ் வரும், ஐட்டம்ஸ் ஆர் மெட்டீரியல்ஸ். இதுதான் கான்செப்ட். ஓகே, இப்போ நம்ம சம் பார்த்தா ஈஸியாக புரியும். ஓப்பனிங் ஸ்டாக் இருக்குது, பர்ச்சேஸ் இருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணுங்கன்னா 2 மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு இருக்குல்ல, இந்த இதில் ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ? 3000. ஓகே, ப்ளஸ் பர்ச்சேசஸ் எவ்வளோ? 17,000. ஓகே, மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் 4,000. 17 3 20, 20 மைனஸ் 16,000. ஓகே, இதெல்லாம் அசீவ் பண்ணிக்கணும்னா இந்த பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு க்ளோசிங் ஸ்டாக் இருக்குல்ல, அதுக்கப்புறம் இதில் ஏதோ இந்த பர்ச்சேஸ் பண்ணதில் செல் பண்ணியிருக்கலாம் ஓல்டு, அதுதான் நம்ம தனியாக பண்ணணும். ஓல்டு எவ்வளோ இருக்குது? சேல் ஆஃப் ஓல்டு பேட்ஸ் அண்ட் பால்ஸ் 2000 இருக்குது. அப்போ பை சேல் ஆஃப் ஓல்டு பால்ஸ் 2000 வந்துடும். ஓகே, தென் க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ சொன்னாங்க? கரெக்ட், 4,000. ஸோ க்ளோசிங் ஸ்டாக் இங்கே மைனஸ் பண்ணிடணும். ஓகே, அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட்டில் போகும். அதே மாதிரி பர்ச்சேஸும் ஓப்பனிங் ஸ்டாக் மாத்திரம் தான் இங்கே வரும். செல் பண்ணியிருந்தாங்கன்னா ஏன்னா இந்த பர்ச்சேஸ் பண்ணதில் செல் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதில் அதாவது யூஸ்டு ஒன் செல் பண்ணது இங்கே தனியாக வரும். சேல் ஆஃப் யூஸ்டு ஐட்டம்ஸ். ஓகே, அப்புறம் மிச்சம் இருக்கிறது தான் க்ளோசிங் ஸ்டாக், அது மாத்திரம் பேலன்ஸ் ஷீட்டில் போகும். ஓகே, இப்போ நீங்கள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். பால்ஸ் கன்சியூம்டு 16,000. கரெக்டாக, பால்ஸ் கன்சியூம்டு 16,000 இருக்குது. அடுத்தது சேல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் 2,000. கரெக்ட். இது ரெண்டும் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில். அப்புறம் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் ஸ்டாக் ஆஃப் பேட்ஸ் அண்ட் பால்ஸ் 4,000 அசட் சைடில். ஓகேயா, ஸோ இந்த மாதிரி தான் வரும். அதாவது இந்த ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் கன்சியூம் பண்ணுறது. ஓகேயா, தேங்க்யூ.